கிடைச்சதா? இல்லடி. கிடைச்சதா? அவன் எங்கதான் மோதிரத்தை தொலைச்சானே தெரியலையே. ஒரு இடம் விடாம தேடியாச்சு, எங்கேயுமே காணோம். பேசாம கிடைக்கலன்னு சொல்லிடலாமாடி? அந்த மோதிரம் ராசி சென்டிமெண்ட்னு ஏதேதோ கதை விடுறான். கிடைக்கலன்னு சொன்னா சும்மாவா விட போறான்? என்னதான் மாயா பண்றது? மாயா, ஏய், அவன் வேற கூப்பிடுறான்டி. வா வாடி. என்ன இது? எங்க தேடியும் மோதிரத்தை காணோம். சந்தோஷ் இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டானே. வேற எங்கேயாச்சும் மறந்து வச்சிருப்பானோ, இல்ல இந்த வீட்டில் இருக்கிற வேற யாராவது எடுத்து வச்சிருப்பாங்களா? மாயா. சந்தோஷ், சொல்லு சந்தோஷ். கிடைச்சிச்சா மாயா? ரூம் ஃபுல்லா அலசி பார்த்துட்டோம் சந்தோஷ், கிடைக்கல. நினைச்சேன். எப்படி கிடைக்கும் அது? ஆமா, அந்த முத்து எங்க? முத்து வேலை செஞ்சுட்டு இருக்கா சந்தோஷ். அவளை உடனே வர சொல்லு. சீக்கிரம் கூப்பிடுங்க அவளை. கூப்பிடு அறிவு. முத்து, முத்து. சந்தோஷ், இப்போ முத்து எதுக்கு சந்தோஷ்? இல்ல ஆண்டி, நான் குளிக்க போகும்போது அவ தான் என் ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருந்தா. அவ தான் எடுத்துப்பா. எங்க அவ? முத்து, ஏ முத்து, இங்க வா. முத்து, பேசிட்டி. ஐயா, என்னோட ரிங் எங்க? நானும் தாயா தேடினேன், கிடைக்கலங்க ஐயா. பொய் சொல்லாத. எனக்கு பொய் சொல்றவங்களை பிடிக்காது. ஐயா, சத்தியமா நான் எடுக்கல ஐயா. இப்படிலாம் கேட்டா நீ வேலைக்காக மாட்ட. அங்கிள் வாங்க, இவ பையன் முதல்ல செக் பண்ணுவோம். ஓ அறிவு. அம்மா, நான் ஏன் பண்ணல? அங்கிள் சொல்லு சந்தோஷ். முத்தோட பையெல்லாம் எடுங்க. சந்தோஷ், அவகிட்ட இருக்கிறதே இந்த 2 பை தான். இதுல பார்த்தா கிடைச்சிரும். அங்கிள், அதுல இருக்க திங்ஸ் ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க. சந்தோஷ், அவ ஏன் சந்தோஷ் எடுக்க போறா? என் ரூமுக்கு அவளை தவிர வேற யாருமே வரல. கண்டிப்பா அவ தான் எடுத்திருப்பா. அங்கிள், அந்த பையெல்லாம் கொடுங்க, நான் செக் பண்றேன். அங்கிள், அந்த பையன் கொடுங்க. நான் எடுக்கல அம்மா. இது அங்கிள், நான் எடுக்கல. இது என்னோட மோதிரமா பாருங்க. இது நான் எடுக்கல. நெருடி. ஆமா சந்தோஷ், இது உன்னோட மோதிரம் தான். நான் தான் அப்பவே சொன்னேனே அங்கிள். ஏய் முத்து, இது எப்படி உன் பைக்குள்ள வந்துச்சு? ஐயா, எனக்கு தெரியாதுயா. நான் எடுக்கலங்க ஐயா. பாவம் அங்கிள், அவளுக்கு எப்படி தெரியும்? இந்த மோதிரம் தானா பறந்து வந்து அவ பைக்குள்ள புகுந்திருக்கும். அம்மா சொல்லுங்க. மாயா, அந்த முத்து எங்க? அந்த முத்து எங்கன்னு கேக்குறேன்ல. ஐயா, சத்தியமா இது எப்படி இங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா. திருட்டு கழுத, உனக்கு எவ்வளவு நம்பணும்? நம்பிக்கை துரோகி. முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. இனி ஒரு நிமிஷம் கூட இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. இனிமே இந்த வீட்டு வாசப்படி கூட அவன் மிதிக்க கூடாது. ஐயா, முத்துவை வீட்டு விட்டுலாம் அனுப்ப முடியாது. அவ போயிட்டான்னா அப்புறம் செல்வி. மாயா, முத்துவெல்லாம் அனுப்ப முடியாது மாயா. அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணு. அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிங்களா இல்லையா? சந்தோஷ், ஏதோ குடும்ப கஷ்டத்துல தெரியாம எடுத்திருப்பா. நீ விட, அவளை நான் பாத்துக்கிறேன். ஆமா சந்தோஷ், அவ சாதாரணமா ரொம்ப நல்ல பொண்ணு. ஏன் இப்படி பண்ணான்னு தான் தெரியல. அவ பாவம் சந்தோஷ். அவ புள்ளத்தாச்சி வேற. அவளை விட்டுரு, நாங்க பாத்துக்கிறோம். நீ போ சந்தோஷ். விடு சந்தோஷ், அதான் மோதிரம் கிடைச்சிருச்சுல, அவளை நான் பாத்துக்கிறேன். இனிமே இப்படி எல்லாம் செய்ய மாட்டான். சந்தோஷ், நான் சோடு வைக்கிறேன் அவளுக்கு. அவளுக்கு இதுதான் தண்டனை. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டா. நீ டென்ஷன் ஆகாத. லீவ் இட் சந்தோஷ். இதெல்லாம் ரொம்ப சில்லியான விஷயம். இவ ரேஞ்சுக்கெல்லாம் போய் நம்ம இறங்க முடியுமா? எது அங்கிள் சில்லியான விஷயம்?
நம்பினவங்களை ஏமாத்தினதா? எதிரிய கூட மன்னிச்சிடலாம், ஆனா துரோகிய மன்னிக்கவே கூடாது. ஏ முத்து, இங்க வாங்க. முத்து, இங்க வான்னு சொல்றேன்ல. முத்து, எங்க இருக்க? இங்கதான். வா. ஐயா, வேணாம் ஐயா, சந்தோஷ், விடு. சொல்றது கேளுங்க ஐயா. ஐயா, ஐயா, என்னை விடுங்க. வெளியே போ. ஐயா, இனிமே அவன் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஐயா, யாராவது அவன் மேல பரிதாபப்பட்டு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க, அவங்களுக்கு அதே கதிதான். செல்வி, 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 சந்தோஷ், உனக்கு தான் அந்த முத்து ரொம்ப க்ளோஸ். சந்தோஷ், இனிமே அவ பேர் இந்த வீட்டுக்குள்ள கேட்கவே கூடாது. திருடி, நம்பிக்கை துரோகி. இனிமே முத்து நொருத்தி இந்த வீட்டுக்குள்ள இல்லவே இல்ல. இது எல்லாருக்கும் சொல்றேன். வா வா செல்வி. பூடி. ஹலோ, என்னாச்சுங்க உங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க. இல்லையே, இன்னைக்கு உங்க முகம் கொஞ்சம் கூட சரியில்லையே. சிச்சி, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. பின்ன எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டே வருவீங்க, கலகலன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு என்னடானா உம்முன்னு வண்டி ஓட்டிட்டு வரீங்க. என்னாச்சுங்க உங்களுக்கு? அது வந்துங்க, வீட்ல ஒரு சூப்பரான பெயிண்டிங்கை வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். யாருக்காகவும் என் பெயிண்டிங்கை பாதிலே நிறுத்தினது இல்ல. நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னீங்களா, அதான் நான் கிளம்பி வந்துட்டேன். ஐயோ சாரிங்க. உங்க சாரி எல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாங்க. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. வண்டி நிப்பாட்டு இறங்கி பேசலாங்களா? ம், சரி, நிப்பாட்டுங்க. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. போன வாட்டி காடு, இது என்ன சிட்டிக்குள்ளே குட்டி காடா? சுத்தி பார்க்கறதுக்கு இங்க ஏதாச்சும் அழகான இடம் இருக்கா? இல்லைங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல, அதை முதல்ல சொல்லிடுறேங்க. அது ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் உங்க இஷ்டம். ஒத்துக்கணுமா? என்ன ஒத்துக்கணும்? அது அது வந்துங்க, இட்ஸ் ஓகே, எதுவா இருந்தாலும் ஃப்ராங்கா சொல்லிடுங்க. நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேங்க. பெரிய பிரச்சனை. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. என்ன ஹெல்ப் வேணும்னு நீங்க சொன்னாதானே தெரியும். இல்லை, அதை சொன்னால் நீங்கள் என்ன தப்பாகப்பா எடுத்துக்கூடாது. நிச்சயமா நினைக்க மாட்டேன். நீங்க தப்பான ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லுங்க. இல்லை, என் ஒய்ஃபு என் வீட்டில். உங்க வீட்ல? இல்லை, என் ஒய்ஃபுக்கு உங்கள் கூட பழகிறது அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எங்கள் வீட்டில் கூட ஒரு மாதிரி சந்தேகப்பட்டு, நீ அந்த பொண்ணு கூட பழகுறியா அது இதுன்னு கேட்டாங்க. நம்ம வேற அப்பப்போ காரில் ஒன்றா வேற போகிறோமா. ம், புரியுதுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இதை சொல்றதுக்கா நீங்க இவ்ளோ தயங்குனீங்க? ஐயோ அப்படி இல்லைங்க. போதுங்க, நான் என்ன சின்ன குழந்தையா இதெல்லாம் புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு? இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன, நான் உங்க கூட பழக கூடாது, உங்க கூட பேசக்கூடாது, இனிமே உங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, உங்க வண்டியில வரக்கூடாது, இதுதானே சொல்ல வரீங்க? ஐயோ அப்படி இல்லைங்க. பொறுங்க, நான் என்னைக்குமே உங்க லைஃபை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்க சந்தோஷமா இருந்தாதான் எனக்கும் சந்தோஷம். நீங்க உங்க வைஃப் கூட ஹாப்பியா இருக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. இனிமே சத்தியமா நான் உங்க வழிக்கு வரமாட்டேன். போதுமா? ஏங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க.
நான் சொல்ல வந்த விஷயமே வேறங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க பாட்டு ட்ரெயின் மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. சரி சொல்லுங்க. என் கூட தினமும் நீங்க பேசணும், பழகணும், என் கூட தினமும் கார்ல சுத்தணும். சுருக்கமா சொல்ல போனா என்ன லவ் பண்ணும். என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றது எதுவுமே சத்தியமா எனக்கு புரியல பிரபா. ஐயோ ஏங்க, நீங்க பாட்டுக்கு என்ன நினச்சிக்க போறீங்க? லவ் பண்ணுனா நான் உங்களை உண்மையா லவ் பண்ண சொல்லிங்க. லவ் பண்ற மாதிரி நடிங்க, அது போதுங்க. அதாங்க நீங்க எனக்கு செய்யற பெரிய ஹெல்ப்பு. ஏன் பிரபா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏங்க, இத்தனை நாள் நீங்க என் கூட பழகிறீங்க, நான் யாருக்குன்னா கெட்ட நினைச்சிருக்கேங்களா? இல்ல. நீங்க என் கூட நெருங்கி பழகினாதாங்க என் ஒய்ஃபு என்னை விட்டு விலகி போவா. ஏன் பிரபா அவங்க உங்களை விட்டு விலகணும்? அவங்க உங்களை விட்டு விலகி போக நான் இதுக்காக உங்க கூட க்ளோஸா பழகணும்? எனக்கு புரியுதுங்க, ஒரு பொண்ணுகிட்ட கேட்கக்கூடாத கேள்விதான், ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். எனக்கு வேற வழி இல்லைங்க. உங்களை தவிர வேற யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, நான் உங்களை இப்போ செய்ய சொல்கிறதெல்லாம் நல்லது தானே தவிர்த்து யாருக்கும் அது கெட்டதாக அமையாதுங்க. பிரபா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதுக்குன்னு ஏங்க, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்லங்க, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையாங்க? அவள் வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. சொல்லப்போனால் நீங்கள் செய்ய போகிற உதவி எனக்காக இல்லைங்க, அவளுக்காக, அவள் வாழ்க்கைக்காக. நீங்கள் என்னை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறதுல தான் அவள் வாழ்க்கையே இருக்குங்க. என் மேலே உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் என்னை லவ் பண்ணுற மாதிரி நடிங்க, அப்புறம் உங்கள் இஷ்டங்க. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு பிரபா. ஐ நீட் சம் டைம். நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லவா? சரிங்க, நல்ல முடிவாக சொல்லுங்கள். போகலாங்களா? ஆ போலாம். செல்வி, சந்தோஷ், இந்த வீட்டில் இனிமே கெட்டவங்க யாரும் இருக்கக்கூடாது, நல்லவங்க மட்டும் இருந்தால் போதும். இனிமே என்னோட வேலையே இந்த வீட்டில் யாரெல்லாம் கெட்டது செய்கிறாங்களோ அவங்கள மன்னிக்காம இந்த வீட்டை விட்டு துரத்துறது தான். இருக்கிறதுலே கொடுமை எது தெரியுமா செல்வி? நல்லவங்க நினச்சி கெட்டவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறது தான். அவங்கள எப்போ கண்டுபிடிக்கிறோமோ அப்பயே அவங்கள துரத்திடணும். நம்ம கெட்டவங்களை விட்டு விலகி இருந்தாலே வாழ்க்கை நல்லா இருக்கும் செல்வி. ஒருவேளை நாம தான் முத்துவா நடிச்சிருந்தோன்னு தெரிஞ்சா நம்மள சந்தோஷ் வெறுத்துருவானோ? இனிமே எதுக்கும் கவலைப்படாத செல்வி, எல்லாம் எனக்கு தெரியும். சந்தோஷ், என்ன என்ன உனக்கு தெரியும்? இத்தனை நாளாக உனக்கு ரைட் ஹேண்டாக இருந்த முத்து இப்போ இல்லை, அதை நினச்சி தானே ஃபீல் பண்ணுறேன். ஆமா சந்தோஷ், எனக்கு தெரியும் செல்வி. நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருந்த வேலைக்காரவங்க வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா இனிமே அந்த இடத்துல யார் நம்மளை பார்த்துக்குவாங்கன்னு தோணதானே செய்யும். ஆனால் நீ கவலைப்படாத செல்வி, நாளைக்கே ஒரு மெய்டுக்கு 4 சர்வன்ட் மெய்டாக வேலைக்கு வைக்கிறேன். இனிமே நீ ஒரு சின்ன வேலை கூட இந்த வீட்டில் செய்யக்கூடாது. இந்த வீட்டு மகாராணி மாதிரி நீ வாழணும், இருப்ப. புரியுதா? உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வேனே தெரியல சந்தோஷ். கடவுள் மாதிரி என்னை வந்து காப்பாத்திருக்க. இந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் கூனி குறுகி உடம்பும் மனசும் நொந்து போயிருந்த ஒரு வேலைக்காரியா உன்கிட்ட சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன் சந்தோஷ்? செல்வி, சொல்லு சந்தோஷ். இனிமே நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. உன்னோட ப்ரெக்னென்சி டைம் முடிகிற வரைக்கும் இனி நான் உன் கூட தான் இருக்க போகிறேன். உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன். ஐ ப்ராமிஸ் யூ. இனி ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட உனக்கு வராது செல்வி. என்னாச்சு செல்வி, ஏன் இப்போ அழுகிற? நான் அழல சந்தோஷ். சும்மா பொய் சொல்லாத செல்வி. மற்றவங்க சிரிக்கிறதையும் அழுகிறதையும் கூட என்னால் உணர முடியாதா? செல்வி, இங்க வா. சொல்லு சந்தோஷ். இங்க பாரு செல்வி,
இனிமே எந்த கஷ்டம் வந்தாலும் என்கிட்ட சொல்லணும். நீ அழக்கூடாது, சரியா? ம். செல்வி, என்னது கையிலெல்லாம் காப்பு காய்ச்சிருக்கு? அது ஒன்றும் இல்லை சந்தோஷ். 3 நாளா கையில க்ரீம் போடலையா, அதான் ரஃபா இருக்கு. க்ரீம் போடாத கைக்கும் காப்பு காய்ச்ச கைக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா செல்வி? இந்த வீட்ல இத்தனை நாளா முத்து வேலை செஞ்சாளா இல்ல நீ வேலை செஞ்சியா? இல்ல சந்தோஷ், நான் அப்பப்போ சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வேன். அதான். சின்ன வேலையோ பெரிய வேலையோ இனிமே நீ கிச்சன் பக்கமே போக கூடாது, புரியுதா? சரி சந்தோஷ், நீ என் புருஷனா இல்ல தெய்வமா? ஆமா, முத்து தானே இத்தனை நாளா உனக்கு டேப்லெட்லாம் எடுத்து கொடுப்பா. ஆமா சந்தோஷ். இன்னைக்கு மார்னிங் டேப்லெட் சாப்பிட்டியா இல்லையா? இன்னும் இல்ல சந்தோஷ். இனி ஒரு நல்ல வேலைக்காரி கிடைக்கிற வரைக்கும் உன்னை நான் தான் பத்திரமா பாத்துக்கணும். சரி, மாத்திரை எடு. சரி சந்தோஷ். என்ன பண்றது செல்வி, என்னால கூட மனசு விட்டு எதையுமே பேச முடியல. எனக்கே எப்படின்னா என் குழந்தைய வயித்துல சுமக்கிற உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். என்னாச்சு செல்வி? ஒன்றும் இல்லை சந்தோஷ், நான் காலு காலில் கொஞ்சம் லேசா அடிபட்டிருக்கா செல்வி? இல்லை சந்தோஷ், பிரெக்னன்சி டைம்ல கால் கொஞ்சம் வலிக்கும் இல்லையா, அதான். செல்வி, இந்த மாதிரி நேரத்துல கால் வலி வருங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அதுக்கு நீ என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண? என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? என்ன பண்ணணுமா? ஆக மொத்தத்துல உன்னை இந்த வீட்ல யாருமே கண்டுக்கிறது இல்ல, அப்படிதானே? சரி போய் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வா. எதுக்கு சந்தோஷ்? ஏன் எதுக்குன்னா கேள்வி கேட்காத செல்வி, முதல்ல போய் சுடுதண்ணி எடுத்துட்டு வா. சந்தோஷ், சுடு தண்ணி. அங்க வை செல்வி. டவல் எடு. சந்தோஷ், உட்கார். உன் கால் எடுத்து என் மடியில வை செல்வி. ஏன் சந்தோஷ்? செல்வி, கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் காலில் நீர் இறங்குமா, இந்த மாதிரி தான் பயங்கரமா வலிக்குமா. அதுக்கு டெய்லி சுடுதண்ணில ஒத்தடம் கொடுத்து டாக்டர் கிட்ட டேப்லெட் வாங்கி சாப்பிடணும். அதை நீ தான் பண்றதே இல்லையே. நல்லா காலை நீட்டு செல்வி. செல்வி, காலை நீட்டுன்னு சொன்னேன்ல. இவ்ளோ அன்பானவன் கிட்ட இந்த குடும்பமே எப்படி சந்தோஷ் நடிக்கிறதுக்கு மனசு வருது? மாயா, 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 என்னங்க என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அவ காலை புடிச்சு விட்டுட்டு இருக்கானேங்க. இவ்ளோ அன்பா வேற இருக்கான். அவ நம்மள பத்தி ஏதாவது போட்டு கொடுத்துருப்பாளோ?
அவன் மேல எவ்வளவுதான் அன்பா இருந்தாலும் நம்மளை போட்டு கொடுக்கிற தைரியம் அவளுக்கு வரவே வராது. ஒருவேளை போட்டு கொடுத்துட்டான்னா? அந்த நிமிஷமே சந்தோஷ் செத்துருவா. எல்லாத்தையும் விட எனக்கு நீதான் சந்தோஷ் ரொம்ப முக்கியம். அதனால தான் என்னால எதையுமே உன்கிட்ட சொல்ல முடியல. இங்க பார், இனிமே இதெல்லாம் நான் தான் உனக்கு பண்ணி விடுவேன், புரியுதா? சரி சந்தோஷ்.